ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது தரமான தாறுமாறான சம்பவங்கள் கொண்ட படம். இந்த படத்தோட பேரை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் போட்டிருக்கேன். படமும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஸ்டோரியும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் வேறு எந்த சேனல்லையும் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. வழக்கம் போல் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது தான், இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு ஒரு லைக் போட்டுட்டு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா எனக்கு அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். படத்தோட ஆரம்பத்திலேயே நெடுன்னு வளர்ந்து நிற்கிற மரியாவை காமிக்கிறாங்க. இவ ஒரு கருப்பு நிறத்து கண்ணழகி, பார்க்குறவங்கள சுண்டி இழுக்கிற அழகு. இப்போ பார்க்குற கொஞ்சம் வேற மாதிரி இருப்பா. அடுத்த சீனில் பாருங்க அவள் எப்படி மாறுறான்னு. ஒரு துணிக்கடையை பார்த்ததும் மரியா நிற்கிறா. அங்கே போய் புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி மாட்டிட்டு வெளிவர்றா. அடுத்தது ஒரு பியூட்டி பார்லரை பார்த்தோன்னா நிற்கிறா. அந்த பியூட்டி பார்லருக்குள்ளே போயிட்டு வரும்போது மொத்தமாக மாறி இருப்பா. அடுத்தது இன்னொரு ஆள் வீட்டுக்கு போகிறா. அவன் பேர் ஜானு. அவன் இவளோட பாய் ஃப்ரெண்டு. வீட்டுக்கு போன உடனேயே தேவையில்லாதெல்லாம் எதையும் பேசாமல் மரியா ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுறா. இங்கே பாரு ஜானு, ரொம்ப வருஷமாக என்னோட கன்னித்தன்மையை உங்கள்கிட்ட தான் இழக்கணும்னு நான் காத்துட்ருக்கேன். இன்னைக்கு தான் அது சரியான தருணம், என்னை பூந்து விளையாடுவா அப்படின்னு கூப்பிடுறா. ஆனால் ஜானும் அவன் மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்க மாட்டேங்கிறான். என்னால் இன்னைக்கெல்லாம் முடியாது, நீ போயிட்டு இன்னொரு நாள் வா அப்படிங்கிறான் லூசு பையன். இதை பாரு ஜானு, உன்னை தேடி வந்ததை இப்படி உதாசீனப்படுத்தாத, கடைசியில் அது உனக்கு கிடைக்காமையே போயிடும் அப்படின்னு அவனை எச்சரிக்கவும், சரி வா ரூம் வரைக்கும் வந்துட்டேன் பண்ணலாம் வா அப்படின்னு ஏதோ கடமைக்கு பண்ணுற மாதிரி பக்கத்தில் வந்து கட்டி பிடிக்கவும், அவன் கையை தட்டி விட்டவ அவள் கையில் இருக்கிற ஒரு கயிறை கலட்டி அவனோட கையில் கட்டி விடுறா. நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை பண்ண வேண்டாம், சனிக்கிழமை வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், அது வரைக்கும் இந்த கயிறு உன் கையில் இருக்கிறது ரொம்ப முக்கியம், எக்காரணத்தை கொண்டு இந்த கைத்தை கலட்டிடாத அப்படின்னு சொல்லிட்டு போறா. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா ஜானு பைத்தியக்காரனாட்டா போறான், மாலுக்கு போறான். அவன் மைண்டே அவன்கிட்ட இல்லை, அவனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதே அவனுக்கு தெரியல. ஆனால் எதையோ தொலைச்ச மாதிரியே சுற்றிட்டு இருக்கிறான். அதனால அங்கே லோக்கல் இருக்கிற ஒரு பப்புக்கு போய் ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு ரூமுக்கு கூட்டிட்டு வந்து அவ கூட உல்லாசமாக இருக்கலாம் ட்ரை பண்ணுறான். ஆனால் இவனுக்கு எந்திரிக்க மாட்டேங்குது. இந்த காட்சியில் பெரிய அளவுக்கு சம்பவம் இருக்காது, ஆனால் பார்த்தா நமக்கு ஜிவ்வுன்னு இருக்கும். அவளை திருப்திப்படுத்த முடியாததால் ரொம்ப அப்செட்டான ஜானு மரியா கொடுத்து அந்த கைத்தை கலட்டலான்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் அதை கலட்டவே முடியல. ஏதோ கையில் பசை போட்டு ஒட்டின மாதிரி அதை ஒட்டிகிட்டு இருக்குது. ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, மச்சி எனக்கு எந்திரிக்க மாட்டேங்குதுடா, குட்டியை கூப்பிட்டு வந்துட்டேன், ஆனால் என்னால் பண்ண முடியலடா, என்னை ரொம்ப கேவலமாக நினச்சிக்குவா மச்சி, என்ன பண்ணுறதுனே தெரியலடா அப்படின்னு புலம்புறான். அதுக்கு அவனும், இது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருக்காது மச்சி, ஒரு நல்ல மனநல மருத்துவரை போய் பாரு அப்படின்னு அனிகான்னு ஒரு டாக்டர் நம்பரை கொடுக்குறான். ஜானும் பார்த்தீங்கன்னா அந்த அனிகாவோட கிளினிக்கை தேடி கண்டுபிடிச்சி வர்றான். அவன் பிரச்சனையெல்லாம் சொல்லவும் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு இருந்த அனிகாவும் அவள் கையில் சோழி வச்சிருக்கிறா. அந்த சோழியை உருட்டி பார்க்கவும் அதில் ஒரு குறிப்பிட்ட நம்பர் வருதா. அந்த நம்பருக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்துட்டு என் கூட வா அப்படின்னு அந்த கிளினிக்கு உள்ளே இருக்கிற இன்னொரு ரூமுக்குள்ள அவனை கூப்பிட்டு போறா. பார்த்தீங்கன்னா ஒரு பாத் டப் இருக்கு. அந்த பாத் டப்புக்குள்ள கையில் வச்சிருக்கிற சில திரவத்தையெல்லாம் அனிகா உள்ள ஊத்துறா. இந்த பாத் டப்புக்குள்ள கழுத்து வரைக்கும் தண்ணி வர மாதிரி இறங்கி படு அப்படின்னு சொல்லவும் பதில் எதுவும் பேசாம அவனும் அந்த பாத் டப்புக்குள்ள கழுத்து வரைக்கும் தண்ணி வர மாதிரி இறங்கி படுத்துக்கிறான். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி படுத்தவனுக்கு திடீர்னு உடம்பெல்லாம் சிலுக்குது. ரொம்ப நாளா எந்திரிக்காத அவன் தம்பி எந்திரிச்சு நிக்குதா. இவனும் ரொம்ப அதிசயமா பாத் டப்ல இருந்து எந்திரிக்கிறான். அனிகா அவன் பக்கத்திலேயே நிக்கிறா. இப்போ கண்ணை மூடிட்டு என்ன உன்னோட காதலியா நினைச்சிட்டு உன் தம்பியை வச்சு என்ன பண்ணு அப்படின்னு அவள் சொல்கிறா. அதே மாதிரி கண்ணை மூடிட்டு அவளை தன்னோட காதலியாக நினச்சிட்டு அந்த ரூம்லேயே சும்மா புடின்னு பிடிக்கிறான். இந்த மாதிரி ஜானு எந்த பொண்ணையும் செஞ்சதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. அதனால் அவனுக்கே என்ன பண்ணணும்னு தெரியாமல் முன்னாடி பின்னாடின்னு கண்ட மேனிக்கு அவளை பிடிச்சி ஏறுறான். அந்த டயர்ட்லேயே தூங்கி போயிடுறானா. மறுநாள் காலையில் இடம் கண்ணை முழிக்கவும் அந்த ரூமில் தான் அவளும் இருக்கா. நேற்று நீ சொன்ன ஏதாவது பிரச்சனை இப்போ மைண்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு கேட்குறா. எதுவும் இல்லை, நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், ரொம்ப பலமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்லவும், இதுதான் நான் உனக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்டு, இனி உனக்கு அந்த பிரச்சனை வராது, நீ நினச்ச போதெல்லாம் உன் தம்பி எந்திரிச்சு நிற்பான் போ அப்படின்னு அவன் சொல்லவும் ரொம்ப சந்தோஷமாக ஜான் அங்கேருந்து கிளம்புறான். கொஞ்ச நேரத்திலேயே அனிகாவுக்கு அவள் பாய் ஃப்ரெண்டான மேத்யூ கிட்டேருந்து ஃபோன் வருது. உடனடியாக என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லி இவளும் அவனை பார்க்க போகிறா. அது ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டு, ரொம்ப பிஸியாக இருக்கிற ஏரியாவில் மேத்யூ அந்த பில்டிங்கோட மெயின்டெனன்ஸ் பார்த்துட்ருக்கான். அனிகா அங்கே வரவும் ரெண்டு பேரும் மேட்ரு வச்சுக்கிறாங்க. நேற்று நைட்டு ஜான் இவளை குத்துனது இந்த அம்மனிக்கு பத்தலை போல் இருக்கு, இவனை தேடி வந்து குத்து வாங்குறா. அப்போதான் மேத்யூ என்ன சொல்கிறான்னா, நான் ஒரு பொண்ணை சின்சியராக காதலிக்கிறேன், ஆனால் அவன் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான், என்ன பண்ணால் அவன் எனக்கு செட் ஆவா, ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லு அப்படின்னு அவகிட்ட கேட்குறான். அப்போ தான் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் கிடையாது, அவங்க தாகத்தை தீர்த்துக்கக்கூடிய பார்ட்னர்ஸு. எப்பெல்லாம் அவளுக்கு தாகம் எடுக்குதோ
அப்போ அவ தாகத்தை வந்து இவங்கிட்ட தீர்த்துக்குவான். அதே போல தான் இவனும். அதுக்கு அனிகாவும், நீ அந்த பொண்ணுக்கு ஒரு ப்ளூ கலர் ரோஸும் எலுமிச்சம்பழமும் வாங்கிட்டு போய் கொடு, இந்த தடவை நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாளா. உடனே இவன் ஒரு கடையில போய் ப்ளூ ரோஸ் வாங்கிட்டு எலுமிச்சம்பழத்தையும் வாங்கிட்டு அந்த பொண்ணை போய் மீட் பண்றான். அந்த பொண்ணு பேரு மாறா. வீடு வரைக்கும் அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததால கடுப்பானவ, தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு மிரட்டுறா. அப்பதான் மேத்யூவும், இதோ பாரு மாறா, நான் உன்னை ப்ரப்போஸ் பண்ண வரல, நான் உங்ககிட்ட பேசி பழகலாம் அப்படின்னு வந்திருக்கேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சவும், சரி வந்து தொலை அப்படின்னு அவனை வீட்டுக்குள்ளே விடுறா. உடனே மேத்யூவும் அந்த ப்ளூ கலர் ரோஸ் எடுத்து அவளை கொடுக்குறான். ஆனால் அந்த எலுமிச்சம்பழத்தை மறந்துட்டான். இவகிட்ட தான் 2 எலுமிச்சம்பழம் இருக்கு, நம்ம ஏன் கொடுக்கணும்னு நினைச்சானா என்னவோ தெரியல, அதான் மறந்துட்டான் போல இருக்கு. அப்பத்தான் மாறா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றா. அவன் ஏன் மேத்யூவை ரிஜெக்ட் பண்றானா, இது வரைக்கும் இந்த மாறாக்கு 3 தடவை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கு. அந்த சர்ஜரியால அந்த நெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்கார் இருக்கு. இதை மற்றவங்க பாத்திரக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே அவ எந்த ஆணையும் தன்னோட பக்கத்தில் அனுமதிக்கிறது இல்லை. அந்த காரணத்தால தான் நான் உன்னையும் பக்கத்துல நெருங்க விட மாட்டேங்கிறேன் அப்படின்னு அவ சொல்லவும் அவன் அதை பெருசா எடுத்துக்கல. இதை பாரு, நான் உன்னை உண்மையா காதலிக்கிறேன், நீ என் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீ ஹாப்பியா இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லவும் அவனோட இந்த வார்த்தைகளை கேட்டதும் மாறா உருகியே போயிடுறா. தொட்டு பாருவா அப்படின்னு கூப்பிட்டு அந்த தழும்ப காமிக்கிறா. பயங்கரமா டாக்டர்ஸ் விளையாண்டுருப்பானுக்கு போல இருக்கு, அவ்வளவு கீரல் அவன் நெஞ்சு முழுக்க. அதையெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருந்த மேத்யூவோட கம்பி சூடாக அப்படியே அவளை முத்தம் வைக்க பக்கத்துல போறான். அவளும் ஆரம்பத்துல சம்மதிச்சு இவனுக்கு முத்தம் வைக்க மூஞ்சிய பக்கத்துல கொண்டு வரா. அப்புறம் திடீர்னு என்ன நினைச்சாலும் தெரியாது, என்னை விட்டு போயிரு அப்படின்னு அவனை தள்ளி விட்டுட்டு போயிடுறா. அவனுக்கா ஒன்றும் புரியல, திடீர்னு இவளுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பண்றா அப்படின்னு பெரும் ஏமாற்றத்தோட அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு மெல்ல வெளியே வர்றான். அப்பதான் அவன் பேக்கெட்ல பார்க்குறான், அனிகா கொடுக்க சொல்லியிருந்த அந்த எலுமிச்சம்பழத்தை இவன் கொடுக்க மறந்துட்டான். அவன் பேக்கெட்லேயே அது இருக்கா. ஒருவேளை இந்த எலுமிச்சம்பழத்தை கொடுக்காததால தான் அவன் இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்றாளோ என்னவோ, இதை கொடுத்துருந்தா செட் ஆயிருப்பாளோ அப்படின்னு அந்த எலுமிச்சம்பழத்தையே யோசனையோட பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ மாறா அவகிட்ட இருக்கிற ஸ்பெஷலான ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிறா. இது அவங்க அம்மா அவளுக்கு கொடுத்த ப்ரெசண்ட்டு. அந்த ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு எங்கேயோ கிளம்புறா. நடந்து வர்ற வழியில் ஒரு கடையோட கண்ணாடி முன்னாடி நின்று அவள் அழகை பார்த்து ரசிச்சுக்கிறா. சும்மா சொல்லக்கூடாதுடி, நல்லா நச்சுன்னு தான் இருக்கிற அப்படின்னு தனக்குத்தானே புகழ்ந்துட்டு திரும்பவும் அங்கேருந்து நடந்து ஒரு கைரோப்ராக்டிக் டாக்டர்கிட்ட வர்றா. அந்த டாக்டர் பேர் பீட்டு. இந்த மாறாவை பல ஆண்கள் காதலிச்சிருப்பாங்க. அவள் நெஞ்சில் இருக்கிற அந்த ஸ்காரை பார்த்தோன்னே அவள் கூட யாரும் உறவு வச்சுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பல பேர் அவளை ரிஜெக்ட் பண்ண, தான் மற்றவங்க முன்னாடி பலவீனமாயிடக்கூடாது, ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியை மாறணும் அப்படின்னு தான் இந்த கைரோப்ராக்டிக் டாக்டர் கிட்ட ஒரு வாரமா பிராக்டிஸ்க்கு வந்துட்டு இருக்கா. இவ வந்த நேரம் அந்த டாக்டர் அங்கே இல்லை, அதனால இவ அந்த டேபிளில் படுத்துட்டு அந்த கைரோப்ராக்டிக் பண்ணுறதுக்காக அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு டாக்டர் வரவுக்காக காத்துட்டு இருக்கா. டாக்டர் பீட்டும் உள்ள வர இவளுக்கு அந்த கைரோப்ராக்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்றாரு. அந்த செஷன் ரொம்ப நல்லா போகுது. மாறாக்கு உடம்புல அங்கங்க பிடிச்சிருந்தது எல்லாம் கம்ப்ளீட்டா ரிகவர் ஆகுது. இவ செஷனை முடிச்சுட்டு டாக்டர் அடுத்த பேஷண்ட் யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு போய் ரிசப்ஷனில் கேட்டால் வேற எந்த பேஷண்ட்டும் வரல. திரும்பவும் ரூம்குள்ளே வராரு. பார்த்தா மாறா அரகுற ட்ரெஸ்ஸோட அந்த டேபிளில் படுத்துட்டு டாக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவள் ட்ரெஸ்ஸிங்கை பார்த்தோன்னே டாக்டருக்கு ஒரு மாதிரி பண்ணுது. ஆனாலும் அவ கூட உறவு வச்சுக்கிறதுக்கு தயங்குறாரு. ஆனால் மாறா பலவந்தமாக போய் அவரை கட்டி பிடிக்கிறது, கையை வச்சு கசக்கிறதுன்னு அவரை மூடேத்தி சூடாக்கி எப்படியோ சம்பவம் பண்ணிடுறா. அடுத்த காட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் பீட்டை காமிக்கிறாங்க. யாருக்கோ ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான். இவன் கால் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் கேர்ள் ஃப்ரெண்டு ரோஸுக்கு. ஆனால் பாருங்க, அந்த ரோஸு இவன் ஃபோன் காலை அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறா. கடுப்பான பீட்டு அவளை தேடி அவள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர்றான். வந்து ரொம்ப நேரமாக கதவை தட்டிட்டு வெளியே வெயிட் பண்ணி பார்க்குறான். ஆனால் கதவை திறந்தபாடு இல்லை. ரோஸ் வெளியே போயிட்டாலோ அப்படின்னு இவனும் அவன் வீட்டுக்கு திரும்பி வந்துடுறான். மறுநாள் காலையில் ரோஸ் இவனுக்கு ஃபோன் பண்ணுறா. உடனடியாக வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லவும் இவனும் நாய்க்குட்டி மாதிரி அவள் சொன்ன உடனே அவன் வீட்டுக்கு ஓடி போகிறான். உள்ளே பார்த்தா அவள் ஃப்ரெண்ட்ஸு நிறையா பேர் இருக்காங்க. என்னாச்சு உனக்கு, நேற்றுலேருந்து நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு அவனும் கேட்குறான். ஆனால் அவள் அதுக்கு பதில் சொல்லாமல் உள்ளவா அப்படின்னு சொல்லி அவனை உள்ளே கூப்பிடுறா. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா ரோஸோட பெட்ரூம்ல இருந்து ஒரு நீக்ரோ லேடி வெளியே போகிறத இவன் பார்க்குறான். ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. ஒருவேளை ரோஸுக்கும் அவளுக்கும் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம். அதை ரோஸுக்கிட்ட கேட்டால் அவள் சண்டைக்கே பாய்வா. அதுக்கு பயந்துட்டே கம்முன்னு விட்டுறான். அப்போ தான் அவளும்
நேற்று நைட்டு வீட்டில் நடந்த பார்ட்டியில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் லேப்டாப்பில் போட்டு காமிக்கிறா. அதில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நீக்ரோ ரோஸோட பெட்ரூம்லேருந்து வெளியே போனா இல்லையா, அவ எல்லா ஃபோட்டோலையும் ரோஸ் கூடவே ரொம்ப நெருக்கமாக இருக்கவும் பீட்டுக்கு சந்தேகம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஒருவேளை ரோஸு ஆம்பளை பொம்பளை 2 பேர்த்துக்கிட்ட சம்பவம் பண்ணுறாளோ, ஒருவேளை பையா இருப்பாளோ அப்படின்னு இந்த தடவை ஓப்பனாகவே அவகிட்ட கேட்டுறான், நீ என்ன பையா அப்படின்னு. அதுக்கு இந்த ரோஸும், அந்த பொண்ணு சோமாலியாவிலிருந்து வந்திருக்கா, அவளுக்கு இங்கே தெரிஞ்சவங்க யாரும் இல்லை, அதனால் என் ரூமில் என் கூட தங்கியிருக்கா, மற்றபடி அவளுக்கும் எனக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை, நான் பையும் இல்லை அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு நிம்மதியாகுது. அப்புறம் என்ன, 2 பேரும் அங்கேயே முத்தம் வச்சுக்கிறாங்க. அடுத்த சீன்லேயே பாத்ரூமில் 2 பேரும் குளிக்க போக அங்கேயும் ஒரு செம மேட்ரு அரங்கேறுது. ஆனாலும் பீட்டோட மனசுக்குள்ள ரோஸு சொன்னதுல நம்பிக்கை இல்லை. 2 பேரும் குளிச்சு முடிச்சுட்டு வெளிவராங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரோஸு அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கூட தான் தங்கியிருக்கா. அவங்க 2 பேர்த்துக்கும் ஏதோ தகராறில் முட்டிக்கிச்சு. அதனால் ஒரே வீட்டில் இருக்கிறாங்களே ஒழிய நாங்கள் 2 பேரும் மேட்ரு பண்ணிக்கிறது இல்லை, நான் உங்களோட தான் மேட்ரு பண்ணுறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. அவள் சொல்கிற இந்த விஷயத்துலையுமே பீட்டுக்கு நம்பிக்கை இல்லை. அது எப்படி ஒரே வீட்டில் இருந்துட்டு மேட்ரு பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்னு அதை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்டாக ஒர்க் பண்ணுறா. அந்த ஹோட்டலுக்கு ஜேம்ஸ்னு ஒருத்தன் அடிக்கடி ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பான். அப்படி 2 பேரும் பேசி பழகிக்கிறாங்க. அவனும் இவளுக்கு ஃபோன் பண்ணுவான், மணிக்கணக்கில் பேசுவாங்க. ஆனால் நேரில் பார்த்துக்கிட்டது கிடையாது. அப்படி ஒரு சமயத்தில் தான் ஜேம்ஸும், நான் நாளைக்கு வெளியூர் போயிடுவேன், நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம் ப்ளீஸ் அப்படின்னு ரோஸை கூப்பிட முதல்ல அவ மாட்டேன்னு மறுக்கிறா. ஆனா ஜேம்ஸ் அவளை தொடர்ந்து வற்புறுத்திட்டு, நான் ஒரு குறிப்பிட்ட ரெஸ்டாரண்ட்ல இருப்பேன், நீ வந்து என்னை கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். வேற வழி தெரியாம ரோஸ் என்ன பண்றான்னா, அவளோட சோமாலியா கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பா இல்லையா, அவளை கூப்பிட்டு 2 பேரும் அவன் சொன்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. இது வரைக்கும் அவன் இவளை பார்த்ததில்லை இல்லை. அதனால ரோஸ் அவ ஃப்ரெண்டு கிட்ட, நீ தான் ரோஸ்ன்னு அவங்கிட்ட பேசு, நான் ஒளிஞ்சிருந்து அவனை பார்க்கறேன்னு சொல்லிட்டு இவ போய் ஒளிஞ்சுக்கிறா. வந்து உட்கார்ந்த அந்த ஃப்ரெண்டு கூட ரொம்ப ஓப்பனா பேச ஆரம்பிக்கிறான். அவங்க கூட பேச ஆரம்பிச்ச உடனே ரோஸோட ஃப்ரெண்டும் ரொம்ப ஹாப்பி ஆகிறத பாக்குறா. ஏன்னா ஜேம்ஸ் நல்லா பழகுறான். இதனால ரோஸுக்கு பொறாமையா வருது. இவளை போய் ஜஸ்ட் பேச்சு கொடுத்துட்டு அவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுட்டு வான்னு அனுப்பிச்சா, விட்டா இவளே அவனை டேட்டிங் பண்ணிடுவா போல இருக்கு அப்படின்னு கோபத்துல அங்க வந்த ரோஸும், நான் தான் உண்மையான ரோஸு, நீ என்னத்தான் பார்க்க வந்திருக்க, இவ என் ஃப்ரெண்டு, உங்க ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கு அப்படின்னு அவனை கை குலுக்கிட்டு கோபமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஜேம்ஸும் ரோஸை துரத்திட்டே பின்னாடி ஓடி வர்றான். உன் ஃப்ரெண்டு வந்து என்னை மீட் பண்ணும்போதே தெரிஞ்சு போச்சு, நீ பர்பஸாகவே அவளை அனுப்பிச்சுட்டு இங்கே தான் எங்காச்சும் ஒளிஞ்சிருப்பேன்னு, அதனால தான் நீயாக என்னை தேடி வரணும் அப்படிங்கிறதுக்காக அவ கூட சிரிச்சு சிரிச்சு பேசினேன், எப்படி என்ட்ரிக்கு அப்படின்னு கேட்கவும் ரோஸும் அவன் மேலே செல்லமாக கோவப்படுறா. ஆனாலும் நீ ரொம்ப குறும்புடா அப்படின்னு சொல்ல இப்போ 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. அப்புறம் என்ன, அடுத்த கட்டமாக அங்கே ஒரு ரூமை புக் பண்ணி ஜேம்ஸு ரோஸை செம்மையாக செய்கிறான். இப்போ அடுத்த சீன்லேயே ஜேம்ஸ் வேற ஒரு இடத்துக்கு வரான். அங்கே பார்த்தீங்கன்னா ஆமி அப்படிங்கிற ஒரு லேடி கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்றான். அது என்ன ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேம்ஸை ஒரு இதில் நிற்க வச்சு கட்டி போட்டு சாட்டவாரிலே எடுத்து அவனை அடிக்கிறது. சில மேட்ரு வெறி பிடிச்சவங்க இந்த மாதிரி மற்றவங்களை அடித்து அதில் அவங்களுக்கு ஒரு சுகம், சிலர் இந்த மாதிரி அடிக்க சொல்லி அதை என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஆமி கிட்ட வந்து அடிக்க சொல்லி அந்த வழியை அவன் என்ஜாய் பண்ணுறான். அப்போ தான் ஆமியும், நான் இந்த தொழிலை விட்டுட்டு ஒரு ஆர்ட் கேலரி ஓப்பன் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு அவனும் அதிர்ச்சி அடைகிறான். நீ போயிட்டீன்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எனக்கு கொடுக்குற யார் இருக்கா, ப்ளீஸ் போகாத அப்படின்னு அவளை கெஞ்சுறான். ஆனால் அவளோ, இங்கே வரவனுங்கெல்லாம் ஒவ்வொருத்தனும் தினுசாக இருக்கிறானுங்க, என்னால் அவனுங்களை எல்லாத்தையும் சமாளிக்க முடியல, அதனால் என் தொழிலை நான் மாற்ற தான் போகிறேன் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிடுறா. அடுத்த சீன்லேயே அவன் அந்த ஆர்ட் கேலரிக்கு வர, அந்த ஆர்ட் கேலரி எம்டியாக இருக்குது. இன்னும் இவ ஆர்டர் பண்ண பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து சேரல. அதனால் அந்த இடத்துல ஹாயாக இவ படுத்துட்டு இருக்க. அப்போ இவளோட முக்கியமான ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து மெசேஜ் வருது. ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லி, அங்கே என்னோட பையன் டோனி இருக்கான், அவனை போய் மீட் பண்ணி அவனை சந்தோஷமாக பார்த்துக்கோ, இந்த அசைன்மெண்ட்டை மட்டும் லாஸ்ட்டாக பண்ணு அப்படின்னு அவர் கேட்கவும் அவர் பெரிய அமௌண்ட் கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக அவளும் சம்மதிச்சு அந்த டோனியை போய் பார்க்குறா. அவன் இப்போ ஒரு நீச்சல் குளத்தில் இருக்கான். இவளும் நீச்சல் ட்ரெஸ் போட்டுட்டு குளத்துக்குள்ளே இறங்கி அவனை சூடேற்ற ட்ரை பண்ணுறா. ஆனால் டோனியால் ஆமியை திருப்திப்படுத்த முடியல. அவனுக்கு எந்திரிக்கவே மாட்டேங்குது. இதனால் ரொம்ப அப்செட் ஆயிடுறான். என்னால் உன்னை சந்தோஷப்படுத்த முடியாது, ப்ளீஸ் என்னை விட்டு போயிரு அப்படின்னு அழுகவும் இவ என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்கிற ஒரு ஸ்டீம் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறா. அந்த ரூம் ஃபுல்லாக பயங்கர ஸ்டீமாக இருக்கும், ரொம்ப சூடாக இருக்கும்.
அப்படியே அங்கே போய் உட்காந்து 2 பேரும் அந்த சூடை உடம்புக்கு வாங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த டோனிக்கு தம்பி விரைச்சு நிற்க அங்கேயே 2 பேரும் செம்மையாக சம்பவம் பண்ணுறாங்க. திடீர்னு இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு அவனுக்கு தெரியல. ஆனால் ஆமி தான் அந்த ஸ்டீம்குள்ளே ஏதோ ஒரு மருந்தை ஊற்றிருப்பா. அந்த மருந்து தான் புகையாக வந்து இவனை சரி பண்ணியிருக்கு. அந்த சமயத்தில் தான் டோனியோட அப்பா ஃபோன் பண்ணி என் பையனோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் பையன் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், இனி அவனுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா தன்னோட பிரச்சனை சரியானதால டோனி செம ஹாப்பி ஆகி ரோட்ல வர்ற போற பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்குமே பூங்கொத்து கொடுத்து சந்தோஷப்படுறான். அடுத்த சீன்லயே அவன் ஃப்ரெண்டான மரியாவை பார்க்க வர்றான். யாரு? அந்த கருப்பு கண்ணழகி. இவங்க 2 பேரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அப்பதான் டோனியும் நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன் அப்படிங்கிறா. மரியா அதுக்கு மறுக்கிறா. நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டா இருக்கோம், உனக்கும் எனக்கும் நடுவில் உறவுன்னு ஒன்று வந்துச்சுன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடும், அதனால வேண்டாம் அப்படின்னு மறுக்கிறா. ஆனா டோனி தொடர்ந்து அவளை வற்புறுத்தவும் நான் யோசிச்சு நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாங்க. முதல்ல நம்ம 2 பேரும் மேட்டர் வச்சுக்குவோம் அப்படின்னு சொன்ன மரியா வழக்கமா சொல்ற டயலாக சொல்றா. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு இவங்கிட்டும் புழுகிறா. ஆரம்ப சீன்ல ஜான் கிட்டவும் இப்படிதான் புழுகிருப்பா. இவளுக்கு இதுதான் வேலை போல் இருக்கு. எத்தனை பேர்த்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம்னு சொன்னான்னு தெரியல. அப்புறம் அந்த ஹோட்டல் மொட்டை மாடியில நிலவு வெளிச்சத்துல 2 பேரும் உடலுறவு வச்சுக்கிறாங்க. இந்த சீன் ரொம்ப தரமா இருக்கும். மறுநாள் பார்த்தீங்கன்னா டோனியும் மரியாவும் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. இவங்க 2 பேர் முகத்திலையும் அப்படி ஒரு சந்தோஷம் தாண்டவமாடுது. அதுக்கு முக்கிய காரணமே டோனி அவ பக்கத்துல இருக்கிறது தான். அப்பதான் அவ கையில் இருக்கிற கைத்தை பார்க்கறா. ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த ஜானுக்கு கட்டி விட்டுட்டு இவளும் கட்டி இருந்திருப்பாள்ல, அந்த கைத்தை பார்த்தவ தனக்கு ஏத்த ஜோடி ஜான் இல்ல இந்த டோனி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. அவ கையில கட்டியிருந்த அந்த கைத்தை கலட்டி வீசுறா. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படத்துல என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா சத்தியமா தெரியலைங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க, இந்த படமே சம்பவத்தை வச்சுதான் கதையை எடுத்திருக்காங்க. இதுல வர்ற எல்லா பொண்ணுகளும் ரொம்ப தாராளமா நடிச்சிருக்காங்கங்க.